அனைவருக்கும் வணக்கம். பிரேக்கிங் நியூஸ். எல்லாரும் செய்தி ஊடகங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. என்னது? அதிமுக, பாஜக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்தது. அதாவது வட மாவட்டங்களில் ஒரு கட்சியுடைய வெற்றி தோல்வி, ஒரு கூட்டணியுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் மிக முக்கியமான சக்தியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடைய கூட்டணியில் இணைந்து விட்டது. மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்று சந்தித்தார். காலையில் சந்திப்பு அப்படின்னு செய்தி வந்துச்சுங்க. செய்தி வந்து ஒரு 30 நிமிஷம் தான் இருக்கும். கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது, எங்களுக்குள்ளான தொகுதி பங்கீடை நாங்கள் பேசி முடிச்சிட்டோம், நாங்கள் அதை வந்து அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு போயிட்டாங்க. என்னையா அது? அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிட்டீங்க. ஏங்க நாங்கள்லாம் வித்தியாசமாக இல்லை, இது வரைக்கும் தொகுதி பங்கீடுலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்கள் தோழர் கூட அடிக்கடி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவார், தோழர் திருமாவளவன் அவர்கள். தோழர் பாருங்க, பார்த்து கற்றுக்கங்க. எதிர்கட்சியில் இருக்கிற கூட்டணிலாம் வந்து எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்ட்டு நம்மளை எப்படி நடத்துனாங்க. 2024 எலெக்ஷனில் ஒரு பொது தொகுதி கேட்டோம், ஆதவ அர்ஜுனாக்காக ஒரே ஒரு பொது தொகுதி கொடுத்தாங்களே தோழர். இழுக்கடிச்சு நம்ம 4 சீட்டு கேட்டு போராடணும், எம்பி சீட்டு. கடைசி வரைக்கும் அந்த 2 தான் அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருந்து 2 கொடுத்து முடிச்சு விட்டாங்கல்ல. பாருங்க, நீங்கள் புலம்பலா 2016 திமுகலாம் எப்படிலாம் நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் மேடையிலே புலம்பியிருக்கீங்க. மக்களுக்காக போட்டு காட்டுறேன். மற்ற கட்சிகள் எல்லாம் இவர்களிடத்திலே கைகட்டி நிற்க வேண்டும், குனிந்து நிற்க வேண்டும். 4க்கும் 5க்கும் இடத்திலே 40 முறை போய் பேரம் பேசி பார்க்க வேண்டும், கெஞ்சி கூத்தாடி நிற்க வேண்டும். போய் அவங்க கிட்ட கை கட்டி நிற்க வேண்டும், குனிந்து நிற்க வேண்டும், 4க்கும் 5க்கும் 40 தடவை நடக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் கஷ்டப்படுத்துறாங்கல்ல உங்களை அறிவாலயத்தில். இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லையா தோழர்? போனாங்களாம், பார்த்து பேசியிருக்கிறாங்க, பேசின உடனே கூட்டணி உறுதியாயிடுச்சு. நம்ம நண்பர்கள்கிட்ட, நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். 10 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா, அந்த வீடியோவில் விஸ்வரூபம் எடுக்கிறது ஏடிஎம்கே என்டிஏ அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டப்ப, ஏப்பா ஜெட் வேகத்தில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குதுன்னு நான் சொன்னதுக்கு எங்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. நான் சொன்னேன், ஜெட் வேகத்தில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறது உண்மை, ஜெட் வேகத்தில் வந்து வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதும் உண்மை. வெளியே எதுவும் தெரியல அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. அதாவது இவங்க வந்து பெருசாக சீனு டெய்லியும் வந்து இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி பில்டப்லாம் இல்லாமல், சத்தம் இல்லாமல் திரைமறைவிலே எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. பாஜக எவ்வளோ, பாமக எவ்வளோ, இன்னும் வரக்கூடிய ஒருத்தருக்கு எவ்வளோ, யார் உள்ள யார் வெளியே, எல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு அதுக்குள்ளேயே சத்தம் இல்லாமல் கிளியர் பண்ணிவிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான் அவங்க ஸ்டைலாக வச்சுருக்க போகிறாங்க. இந்த வாட்டி நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் ஒரு 10-15 நாள் பொறுத்துக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏடிஎம்கே என்டிஏ ஃபாலோவர்ஸ் கிட்ட. நடந்துச்சா? இப்போ பாமக உள்ள வந்துட்டாங்க. அது எப்படி அரை மணி நேரத்தில் கூட்டணி உறுதியாகும் அப்படின்னா, நான் தான் சொன்னேனே, எல்லாமே முடிந்தாய் விட்டுறது. இன்னைக்கு நடந்தது வந்து ஒரு சம்பிரதாயம், பொதுவில் மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு, பொதுவில் மீடியாவுக்கு அறிவிக்கிறதுக்கு நடந்த ஒரு சம்பிரதாய சந்திப்பு, அவ்வளோதான். கூட்டணிலாம் எப்பயோ முடிவு செய்யப்பட்டது. நிறைய பேருக்கு இது வந்து ஆச்சரியமான ஒரு இன்ப அதிர்ச்சியான செய்தியாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து இப்போ எங்களை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பழைய செய்தி. பேசிட்டாங்க, அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எப்போ அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே தான் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் அது எல்லாமே கரெக்டான டைம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் நடந்திருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வட மாவட்டங்களில் ஏற்கனவே நம்ம பார்த்த பல்வேறு தரவுகள் அடிப்படையில் வட மாவட்டங்களில் அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு எட்ஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டோம். சென்னையில் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் அல்லது வந்து ஒரு ஒரு கான்டெஸ்ட்டு, ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் சென்னையிலேருந்து அப்படி கீழே இறங்க ஆரம்பித்த உடனே அங்கேருந்து கிட்டத்தட்ட சேலம் தாண்டி கோயம்புத்தூர் கிட்ட போகிற வரைக்குமே பாமகவுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்குது. இந்த பெல்ட் ஃபுல்லாகவே ஏற்கனவே ஏடிஎம்கேக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எட்ஜ் இருந்துச்சு, பாமக இல்லாமையே. இப்போ பாமக உள்ளே வராங்க அப்படின்னும் போது கிளியர் ஸ்வீப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நான் பார்த்த பல்வேறு தரவுகள் அப்படிங்கிறது சொல்லுது. ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக அப்படிங்கிற இந்த அலைன்ஸ் கிட்டத்தட்ட அந்த 50-60 தொகுதிகளுக்கான ஒரு ஒரு உறுதித்தன்மையை அவங்க கிரியேட் பண்ணி இப்போ வச்சுட்டாங்க. கொங்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய கோட்டையாக இருக்குது. கொங்கு ப்ளஸ் நார்த் அப்படிங்கிறது இப்போயே அவங்களுடைய கைக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. அப்படின்னும் போது இன்னும் அவங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கும் சென்னைக்கும் சரியான காம்போ அப்படிங்கிறது தேவைப்படுது. சென்னை ஒருவேளை அவங்களால வந்து அடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் கூட அவங்களுக்கு வந்து இதுதான் கொங்கு, நார்த்து, சவுத்து, இது 3லேயும் தரமான அளவுக்கு வெற்றிகளை அவங்க பெற்றுட்டாங்கனாலே
அவங்களால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ்ல அவங்க இருக்கு. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் என்ன, டெல்டால வந்து அதிமுகவுடைய இம்பாக்ட் என்ன, சென்னையில் அதிமுகவுடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்கமிங் டேஸ்ல ஒரு ஒரு சர்வே ஒன்று வரப்போகுது. நான் அந்த சர்வேல வந்து ஒரு பார்வையாளராக இருந்தேன். அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், எதிர்பார்த்தது ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல வேற மாதிரி நடக்குது, எதிர்பார்க்காதது திடீர்னு இன்னொரு மாதிரி நடக்குது. இதுல தாவேகாவுடைய ரோல் என்னவா இருக்க போகுது, யாருக்கு மிகப்பெரிய சேதாரத்தை தாவேகா இறக்க போகுது அப்படிங்கிற பல விஷயங்களை, பல தரவுகளை கிட்டத்தட்ட ஒரு 45 பக்கத்துக்கு ஒரு பெரிய டாக்குமெண்ட்டே என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,50,000 பேர்கிட்ட ஒவ்வொரு தொகுதியிலும் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேல நான் பார்த்த ஒரு இன்புட். இதுல எக்ஸாக்ட் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அப்கமிங் டேஸ்ல தெரிஞ்சுக்கங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு புத்துயிர் பெற்ற மாதிரியான ஒரு உணர்வு பாமக, அதிமுக. ஏன்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் பாமகவுடைய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்க நேச்சுரலாவே இந்த வாட்டி அதிமுகவுக்கு தான் போணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வுல இருக்காங்க. களத்துல போய் விசாரிச்சு பார்க்கும்போது நிறைய பேர்ட்ட அவங்க சொன்னது என்னன்னா, ஏடிஎம்கே அலைன்ஸ் தான் எங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையும், கடுமையான ஒரு திமுக எதிர்ப்பு மனநிலையும் அவங்களுக்குள்ள இருக்கு. அது போக தாவேகா கூட்டணிக்கு பாமக போறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதை பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க. பிஎம்கே டிவிகே அலைன்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொன்னேன், இல்லைங்க. ஏன் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா இப்ப அப்பா கூடயே அவருக்கு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுது, யார் தலைமை தலைமை அப்படிங்கிறது இந்த கட்சி யாருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கிறதுனால இந்த தடவை 10 எம்எல்ஏ வாச்சும் இருந்தா மட்டும்தான் கட்சி முழுசா அவர் கைக்கு வரும். அப்படின்னும் போது அப்படி ஒரு வலுவான ஒரு கட்சியாக, ஒரு தலைமையாக அவர் உருவாகணும் அப்படின்னா இந்த டைம்ல அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாரு. அதனால தாவேகாக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா கூட போயிருந்திருக்கலாம். அதனால கட்டாயமா ஏடிஎம்கே சைடு தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போன தடவை நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம். அதே தான் இன்று நடந்திருக்கிறது. அதனால இது ஒரு பயங்கரமான நேச்சுரல் அலைன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஎம்கே பாமக அப்படிங்கிறது. 2வது பாமகவுக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷனாக அரசியல் ரீதியாக கருதப்பட்ட ஆப்ஷனை அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த விதமான குழப்பமும் இல்லாம, சண்டை இல்லாம, சீட்டுக்காக மாறி மாறி அடிச்சுக்கிற மாதிரியான பிரச்சனை இல்லாம தெளிவா பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருக்குது. இதுல எல்லாரும் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னா, இருந்தாலும் அப்பா ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய தாக்கம் என்னவா இருக்கும்? இப்போ 100 ஓட்டு பாமக மாம்பழத்துக்கு விழக்கூடிய 100 ஓட்டு இருக்குது அப்படின்னா, அது இப்போ எப்படி பிரிய போகுது? 50, 50ன்னு பிரிய போதா? 50 ராமதாஸ் அவர்களுக்கும் 50 அன்புமணி அவர்களுக்கும் பிரிய போதா? இல்ல 60, 40ன்னு பிரிய போதா? 70, 30ன்னு பிரிய போதா? 80, 20ன்னு பிரிய போதா? இப்படிலாம் வந்து இந்த கால்குலேஷன் இருக்கு. அன்புமணி பாமக வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்தாலுமே கூட முழுமையான பாமக வாக்குகளை அவங்களால பெற்றுத்தர முடியுமா அப்படின்ட்டு. இந்த இடத்துலையும் போயிட்டு களத்துல விசாரிச்சு பார்த்த வரைக்கும் என்ன சொல்லப்படுறாங்க, என்ன சொல்றாங்க அங்க இருக்கக்கூடியவர்கள்னா, ஏங்க எங்களுக்கு அன்புமணியை அறிமுகப்படுத்தினதே ஐயா தான். ஐயா மேல நாங்க ரொம்ப அன்பு வச்சிருக்கோம், மரியாதை வச்சிருக்கோம், எல்லாமே வச்சிருக்கோம். ஆனாலுமே எங்களுக்கு அன்புமணியை தலைவர்னு சொல்லி காமிச்சதே அவர்தான். இன்னைக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இல்ல இது தலைவர் இல்லைன்னு சொன்னா நாங்க எப்படிங்க ஏத்துக்கிறது? அதனால கட்சி எங்க இருக்கோ, சின்னம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு, எங்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது தான் பெரும்பாலான பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. இதுல ஐயா திமுக கிட்ட போவாரா? ஏன்னா அவரை வச்சு திமுக ப்ளே பண்ணிட்டு இருக்குது. அவரை தன் பக்கம் கொண்டு வர்றது மூலமாக அந்த வட மாவட்டங்கள்ல வன்னியர் பெல்ட்ல முழுமையான வாக்குகள் இந்த பக்கம் போகாம திமுக தன் பக்கம் கொஞ்சம் ஈர்த்துக்க முடியுமான்ற கால்குலேஷன் போடுறாங்க. ஏன்னா தன்னோட விசிகா இருக்குது. விசிகாவுடைய வாக்குகள்ல ஒரு சேதாரத்தை விஜய் ஏற்படுத்துறாரு. அப்ப அதை காம்பன்சேட் பண்றதுக்கு கொஞ்சம் ஐயா ஐயா ஆதரவாளர்கள் அப்படின்ற வன்னியர் வாக்குகள் உள்ள வந்துச்சுன்னா பேலன்ஸ் ஆகுமான்ற கணக்குல தான் வந்து அவங்க இதை வந்து ஒரு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பார்வையும் இருக்குது இல்லையா. இதுல என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவரையும் கூட என்டிஏக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான இன்னும் பேச்சுவார்த்தைகளும் முயற்சிகளும் போய்கொண்டிருக்கிறது. அது என்ன மாதிரி அதை காம்போ செட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸாக தான் வச்சிருக்காங்க. அதாவது இப்போ மொத்தமா ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே எல்லாருமே அது மாம்பழமா கூட இருந்துட்டு போட்டோம். நீங்க முதல்ல ஒண்ணா இணைஞ்சிருங்க. உள்ளுக்குள்ள குடும்ப பிரச்சனை இருக்குது, சங்கடம் இருக்குதுலாம் நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. மாம்பழத்திலேயே உங்க 2 தரப்பு ஆட்கள் வேட்பாளரையும் போடுங்க. உங்களுக்கு இத்தனை ஆட்கள், உங்க சைடுக்கு இத்தனை ஆட்கள்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசிக்கோங்க. இந்த டைம்ல வந்து நீங்க உங்களை நீங்களே ஸ்பாயில் பண்ணாதீங்க, உங்க தொண்டர்களை சோர்வடைய வைக்காதீங்கன்னு சொல்லி டெல்லியில இருந்தும் ஆகட்டும், ஐயா இபிஎஸ் அவர்கள் தரப்பிலும் ஆகட்டும், உங்க வேட்பாளர்கள் உங்க ஆட்கள் அவங்களுக்குரிய செலவுகள் என்னவோ அதையும் பண்ணிடுறது, இந்த சைடு வந்து அன்புமணி அவர்கள் தரப்பு அவங்களுக்கு என்னவோ அதையும் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லி 2 தரப்பையும் உள்ளே கொண்டு வந்துடலாமான்ற முயற்சியும் போயிட்டு இருக்குது. அல்லது ஒருவேளை அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பான்மை பாட்டாளி மக்கள் கட்சியினருடைய வாக்கு மாம்பழம் சின்னத்துக்கு தான் போகும்.
இவர் திமுக கூட்டணிக்கு போனாரு அப்படின்னா இவரால் என்ன இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும் டாக்டர் ராமதாஸ் அவர்களால் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ அங்கே தோழர் திருமாவளவன் அவர்கள் இருக்காரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு காஃபி ஷாப்பில் எனக்கு நன்கு பழக்கப்பட்ட ஒரு விசிக பிரமுகரை நான் பார்த்தேன். ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகரை நான் பார்த்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த வாட்டி என்ன நான் கேட்டேன், என்னண்ணே இந்த வாட்டியும் 6 சீட்டு தானா, எப்படின்னா ஏதாச்சும் ட்ரை பண்ணுறதுனா கேட்டு பார்க்குறதுனா நீங்கள் இல்லாமல் அவங்களால ஜெயிக்க முடியாது இல்லைண்ணா, ஏன்னா இப்படியே இருக்கீங்க, உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்குல்ல, விஜய்லாம் இருக்காருல்ல அப்படின் போது அவர் சொன்னார், 6 அப்படின்றது ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் அதிகபட்சம் 7 எல்லாம் 8 அதுக்கு மேலாம் எங்கே அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் 6 7 8 எவ்வளோ வாங்கினாலுமே கூட போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் 2021 6க்கு 4 ஜெயிச்ச மாதிரி இந்த 26ல் ஜெயிக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லைண்ணா, நானும் கொஞ்சம் பார்த்தேன், சில தொகுதிகள் பேர்லாம் நான் சொன்னேன், இந்த தொகுதிகள்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குண்ணா, அதனால் நீங்கள் கேண்டிடேட் போட்டாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் தோற்று தான் போவீங்க, அதனால் நீங்கள் ஏன் இப்படி வந்து உங்களை நீங்களே பலவீனப்படுத்திக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ராமதாஸ் ஐயா திமுக கூட்டணிக்குள்ளே வர மாதிரி தெரியுது, என்னென்ன விஷயம் அப்படின்னேன். அது இன்னும் சிக்கலாக தான் தம்பி போகும், எங்களுக்கு நாங்கள் நிற்கிற தொகுதிகளில் வந்து எங்களுக்கு இன்னும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது குறையும், இப்போவே வந்து 6 சீட்டோ 8 சீட்டோ வாங்குறோன்னா அதில் 1 2 இந்த வாட்டி வந்தால் போதும் பெருசு அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படின்னும் போது இப்போ அவர் வராரு, பெரியவர் வராரு அப்படின்னும் போது இது ஓட்டர்ஸ் மத்தியில் சிங்க் ஆகுமா இல்லை ஆகாதா அப்படின்ட்டு, ஏன்னா எங்கள் தலைவரே எவ்வளோ விமர்சித்து பேசியிருக்காரு, அப்படின்னும் போது அது எப்படி ஒரு பொருந்தும் கூட்டணியாக மாறும், அது வன்னியர் ஓட்டும் திமுக கூட்டணிக்கு வராமல், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்குகளும் திமுக கூட்டணிக்கு வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான சூழ்நிலைலாம் இருக்குது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரிலாம் அந்த அண்ணன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்போது இதுக்குள்ளே இவ்வளோ சிக்கல் இருக்குது. அரசியலில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்ல, எப்பயுமே 2+2 எப்பயுமே 4 ஆகிடாது, 2+2 4ஆகவும் ஆகலாம் 0ஆகவும் ஆகலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இப்போ அதே மாதிரி தான், இப்போ திருமாவளவன் அவர்கள்கிட்ட ஒரு தொகுதிக்கு 50,000 ஓட்டு இருக்குது, அதே போல் ஐயா ராமதாஸ் அவர்கள்கிட்ட ஒரு தொகுதிக்கு 50,000 ஓட்டு இருக்குது, 2 பேரும் ஒரே கூட்டணிக்கு வந்தாங்கன்னா 1,00,000 ஓட்டு அந்த கூட்டணிக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி ரஃபாக கால்குலேட் போடலாம். ஆனால் 2 பேரும் ஒரே கூட்டணிக்கு வர்றதுனால இந்த 1,00,000 ஓட்டில் 50,000 ஓட்டு வெளியே, இந்த பக்கம் 25,000 ஓட்டு, இந்த பக்கம் 25,000 ஓட்டு வேற ஒரு அணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து அரசியல். இப்போ இப்படியான சூழல்லாம் இருக்கிறதுனால திமுக கூட்டணிக்குள்ள ஐயா ராமதாஸ் போனாலும் அவர்கள் திமுகவுக்கு எந்த பயனும் இருக்க போறதில்லை, திமுகவால் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு எந்த பயனும் இருக்க போறதில்லை என்ற சூழல் இருக்கிறதுனால அவர் என்ன முடிவெடுக்க போகிறார், ஏதோ ஒரு சமரசம், ஓகே இந்த தேர்தலை முடிச்சிருவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் இவர் இந்த பக்கம் ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸுக்கு சப்போர்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் தனியாகவும் கேண்டிடேட் போடுவேன், பரவாயில்ல எந்த அலைன்ஸுக்கு நான் போகல, ஜஸ்ட்டு எனக்கு அன்புமணியை வீழ்த்துறது தான் நோக்கம் அப்படின்னு தனியாக கேண்டிடேட் போட்டால் அதை அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட, அவரை வந்து மிகப்பெரிய மரியாதையோடு பார்க்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க, இதனால் என்ன பயன், வெற்றி கிடையாது. ஒரு 5,000 ஓட்டோ 10,000 ஓட்டோ பிரித்து மகனை தோக்கடிக்கணுன்றதுக்காக வேட்பாளர் போட்டிருக்காரு, இதுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். ஸோ இது எல்லா அடிப்படையிலுமே பார்த்தீங்கன்னா பெரிய தாக்கத்தை இந்த பிளவு அப்படிங்கிறது ஏற்படுத்தாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இதோடு சேர்ந்து ரைட்டு 3 கட்சி உறுதியாயிடுச்சு, ஏற்கனவே வாசன் அவர்கள் உறுதியாயிடுச்சு, பெரும்பாலும் ஜான் பாண்டியன் அவர்கள், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள், அதே போல் ஐஜேகே இந்த கட்சி எல்லாமே கூட உறுதியாயிடுச்சு. இன்னும் தேமுதிக அப்படின்ற ஒரு ஃபேக்டரும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த ஃபேக்டர் மட்டும்தான் இன்னும் கன்க்ளூட் ஆகாமல் இருக்குது. இதில் நம்ம கேள்விப்பட்ட செய்தி வரைக்கும் டிடிவி தினகரன் கூட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த அலைன்ஸ்குள்ளே, அதாவது என்டிஏ கோட்டாக்குள்ளே டிடிவி தினகரன் அவர்கள் கொண்டு வரப்படலாம், ஒரு 6லிருந்து 8 சீட்டுகளுக்குள்ளே அது முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இபிஎஸ் அவர்கள் கடைசியாக இறுதியாக நிறைய பேர் போயிட்டு அவர்கிட்ட தொடர்ச்சியாக பிடிவாதம் பண்ணி வேண்டுகோள் வைத்ததன் விளைவாக ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி. அதனால தான் டிடிவி தினகரன் சற்று அமைதியாக இருக்கிறார், முன்ன மாதிரி இப்போ பேசுறதில்லை. ஏன்னா அமித்ஷா அவர்களே நேரடியாக அவர்கிட்ட அலைபேசியில் பேசி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பேசினதாக ஒரு செய்தி கேள்விப்பட்டாங்க ஒரு கடந்த மாதத்தில். அப்போ அவர் வந்து பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, இப்போ வந்து நம்ம எந்த விதமான ஈகோவுக்கோ மற்ற விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம எல்லாத்தையுமே கரெக்டாக அகாமடேட் பண்ணி உள்ளே கொண்டு வர்றது தான் பார்க்கணும் அப்படின்போது என்னென்னா, இல்லைங்க எங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா எங்களை அவர் தோக்கடிச்சிருவார் அப்படின்னு நாங்கள் பயப்படுறோம். பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட கேட்கும்போது அதுதான், நாங்கள் வந்துடுறோம் ஆனால் வந்து இபிஎஸ்ஏ எங்களை தோக்கடிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை அதை நாங்கள் பார்த்துக்கிறோம்,
நீங்க ஜெயிக்கக்கூடிய, நீங்க நிக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க வெற்றி பெறறதுக்கான உங்களுக்கான சப்போர்ட் எல்லாமே, அல்லது உங்கள தோற்கடிக்கிறதுக்கு வந்து யாரும் வேலை செய்யாத மாரியான விஷயங்கள்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க இந்த தடவ வந்து ஒரு அணியில தான் நிக்கணும் அப்படின்ற மாரிலாம் பேசி, அதுக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கு இவர்கிட்டயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்டயும் நீண்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போய் ஒரு மாதிரி அதுவும் ஆல்மோஸ்ட் ஓகே ஆகுற ஸ்டேஜ்ல தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம கேள்விப்படுறோம். ப்ராபபிலி பன்னீர் ஒருத்தர் மட்டும் இன்னும் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது. ஏன்னா அவர் வந்து ரெட்டைலைக்குள்ள வரணும், அதிமுகக்குள்ள வரணும்னு கேட்கிறாரு. பிஜேபி கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு சிம்பிள்ல நிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாம, எல்லாம் எனக்கு கட்சியில உள்ள வரணும், எனக்கு கட்சியில ஏதாச்சும் ஒரு பொறுப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறதுனால தான் இபிஎஸ் அவர்கள் ரொம்பவே யோசிக்கிறாரு. பழைய வரலாறுகள்லாம் ஞாபகம் வர்றதுனால. எங்க இவர் வந்து மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் என் பின்னாடி இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க, ஸ்லீப்பர் செல்கள் இருக்கிறாங்க, நான் இதை பண்ணிடுவேன், அதை எதையாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால வரட்டும், கூட்டணிக்குள்ளேயே வரதா இருந்தாலும் அலைன்ஸில் நிற்கட்டும், ரெட்டலைக்குள்ள வேணாம் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் வர்றது கிட்டத்தட்ட உறுதி. சசிகலா அம்மையார் அவர்கள் பரப்புரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ சவுத்தில் இது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்க போது. மிகப்பெரிய கோவத்தில் வந்து முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவங்கலாம் இருக்காங்க, அவங்களுடைய வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு போகாது அப்படின்ற ஒரு ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது இல்லையா? அந்த பிம்பமும் உடைய போகிறது அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னா சசிகலா அம்மையார் அவர்களுடைய பரப்புரை இந்த முறை அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக இருக்க போகிறது, அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னும் டிடிவி அவர்கள் உள்ள வராருணும். ரைட்டு. அடுத்ததாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 2021 தேர்தலிலேயே, சட்டமன்ற தேர்தலிலேயே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்திருந்தால் கண்டிப்பாக இன்னும் கூடுதலாக 10லிருந்து 15, அதாவது டிடிவி தினகரனும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இந்த கூட்டணியில் 2026 இப்போ அமையறதாக சொல்லப்படுற இந்த கூட்டணியில் 2021 இருந்திருந்தா அதிமுக நெக் டு நெக் வந்து மேபி திமுக மெஜாரிட்டி கிடைக்காம போயிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. 3வது முறையாக அதிமுகவை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு கூட போயிருக்கிறது ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அவங்க இல்லாமல் இருந்தது சில சின்ன சின்ன மார்ஜினில் 5000 ஓட்டு, 3000 ஓட்டு, 500 ஓட்டு, இப்படிலாம் கூட நிறைய தொகுதிகள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அது எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னும் போது தான் இதெல்லாம் உள்ளே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குன்னு பேசிக்கிறாங்க இல்லையா? அந்த அடிப்படையில் தேமுதிக அதிகபட்சம் 9ஆம் தேதி, நாளை மறுதினம் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. அவங்களுடைய மாநாடு இருக்கு இல்லையா? அந்த மாநாட்டில். ஏன்னா அவங்க முந்தானேத்துன்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு இதில் பேசியிருக்காங்க. என்னென்னா ஒரு பாக்ஸு, அந்த பெட்டியில் வந்து அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள்கிட்டலாம் எந்த கட்சிக்கு கூட்டணி போகணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எழுதி நீங்கள் இந்த பாக்ஸில் போடுங்கன்னு சொல்லி கருத்து கேட்குறோம். அந்த கருத்து கேட்டுட்டு அதன் அடிப்படையில் நாங்கள் 9ஆம் தேதி அறிவிக்கிறோம். என்னதான் வந்து இது ஃபார்மாலிட்டிஸ் அவங்க இப்படி சொன்னாலுமே கூட ஏற்கனவே அவர்கள் உள்ளே வருவதும் உறுதி செய்யப்பட்டு விட்டது. என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும், ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து கலன்று விட்டால் அங்கே ஒரு வேக்கன்சி கிளியர் ஆகுமே, அப்போ திமுக நம்மளை அதிகமாக எதிர்பார்ப்பாங்களே, அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த நெகோசியேஷன் பார்கெனிங் பவர்லாம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் அவங்க இருந்துட்டு இருந்தது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ப்ராபப்ளி வருகிற 9ஆம் தேதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தன்னுடைய கூட்டணி அப்படிங்கிறது ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில் தான் தாம் போகிறோம் அப்படிங்கிறதையும் உறுதி செஞ்சு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தாங்க இங்கே இருக்கிற பிக்சர்ஸ். ஆல்மோஸ்ட் ரொம்ப கூலாக காமாக செட்டில் ஆக போகுது. பரப்புரையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க தயாராக போகிறாங்க. திமுக தான் இப்போ திண்டாடி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் வந்து உப்பு தின்னு தண்ணி குடிக்க வைக்குது திமுகவை. கிரிஸ் ஜோடங்கர் அவர்கள் நேற்று கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் எங்களுக்கு கீழ்மட்டத்திலேருந்து நிறைய பேர் டிவிகே கூட அலைன்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு வந்து கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து எனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் பேசிட முடியாது, கீழ்மட்டத்திலேருந்து எங்கள் கட்சிக்காரங்க சொல்கிற கருத்துக்களையும் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அதே போல் நாங்கள் எங்களுக்கு என்ன தேவைங்கிறத சொல்லிட்டோம். 38 சீட்டு, 2 மினிஸ்டர், இதெல்லாம் எங்களுடைய டிமாண்ட் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிட்டோம். இப்போ பால் இஸ் இன் தேர் கோர்ட், திமுக தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத திமுக சைடை கொடுத்துட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் போயிட்டுருக்கிற இந்த காரணத்தினால திமுக கூட்டணி இனிமே தான் தீப்பற்றி எரிய போகிறது. அதிமுக கூட்டணி அப்படியே எந்திரிச்சு விஸ்வரூபமாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் செப்டம்பர் மாதம் 22, 2025, அதாவது 4 மாதத்துக்கு முன்னாடி 4-5 மாதம் இருக்கும். அந்த டைமில் அதிமுக கூட்டணி என்னப்பா இப்படி இருக்குது, இதெல்லாம் விளங்காது, இது தேராது, இதெல்லாம் இனிமேல் எங்கே எந்திரிக்க போகுது, உருப்பட போகுதுன்னெலாம் நம்ம கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஒருத்தரை கோட் பண்ணி போட்டிருந்தேன், வெயிட் பண்ணுங்க பிரதர், த மான்ஸ்டர் ஏடிஎம்கே வில் பி வெல் அண்ட் ட்ரூலி பேக் இன் டு த கேம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு எல்லாரும் கீழே வந்து சிரித்தாங்க, எங்கே அப்படின்ட்டு. கேம் ஹேஸ் ஜஸ்ட் பிகன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது ஏடிஎம்கேவுடைய ஆட்டம், இபிஎஸ் அவர்களுடைய ஆட்டம். இனிமேல் அடுத்த ஒரு 30 நாளைக்கு அது வேறு மாதிரி இருக்க போகுது. அதை எல்லாருமே பார்க்க தான் போகிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன மனநிலையில் இந்த நேரம் இருப்பார் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது.
பார்த்துக்கலாம். அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.